வணக்கம். ட்ரிபிள் அகாடமியிலிருந்து ஜோதிட ஆஸ்பத்திரி வரதராஜன் என்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு இரட்டை குழந்தை பிறக்கும் ஜாதக அமைப்பு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன தலைப்பு தான். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் பதிவுகள் வரிசையாக வரும், பார்த்து பண்ணிடலாம். ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிச்சார்கள் 9788250439 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. பேசிஸ் சேனலுக்கு மட்டும் அப்லோடு 1 இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி, அதோடு சேர்ந்து 1 இயர் டிப்ளமா இன் அக்குபஞ்சர் பேசிக் சித்தாவர்மா கோர்ஸ் வந்து 2025-26 ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வாங்க படிக்கலாம். இப்போ தலைப்புக்குள்ள போகலாம். இரட்டை குழந்தை பிறக்கும் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்? இரட்டை குழந்தை பிறக்கும் யோகம் இது ஒரு பெரிய லக்கி பிரைஸ் தான். ஒரே அட்டம்ப்ட்லேயே 2 குழந்தை பிறந்ததுன்னா, ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கவே கஷ்டப்படுற இந்த சமூகத்தில் இரட்டை குழந்தை பிறந்த ரொம்ப யோகவான்கள் தான். அந்த யோகம் எப்படி இருக்கும் ஜாதக கட்டத்தில், அதுதான் ஒன்று. சும்மா லக்னம், இப்போ மேஷ லக்னம் உதாரணத்துக்கு வச்சுக்கோமே. மேஷ லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சூரியன், சிம்ம வீடு சூரியன். இந்த 5ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் 3ஆம் வீட்டில் சேர்ந்துருக்கணும், அதுதான் அங்கே முக்கியம். லக்னத்துல இருந்து 5ஆம் வீட்டில் சூரியன் இருக்காரு. இந்த 5ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதி புதன், இவங்க 2 பேரும் சேர்ந்து 3ஆம் வீட்டில் இருக்கிறது. இந்த மாதிரியான சூட்சுமத்தில் இருந்தால் இவங்களுக்கு இரட்டை குழந்தை உறுதியாக பிறப்பதற்கு வாய்ப்பு அதிகம். அடுத்து 2வது சூட்சுமம் என்னன்னா, ஜாதகத்தில் மகர லக்கணமாக இருக்குன்னு உதாரணத்துக்கு வச்சுக்கோமே. அதனுடைய 5ஆம் வீடு வந்து சுக்கிரன், ரிஷப சுக்கிரன். அந்த ரிஷப சுக்கிரன் இரட்டைப்படை ராசியில் ஆட்சியோ உச்சமோ பெறணும். இரட்டைப்படை ராசினா இது இங்கே உச்சம் பெற்றிருக்காரு மீனத்தில். மீனம்ங்கிறது காலபுருஷத்தோடைய 12வது ராசி, இரட்டைப்படை ராசி. ஓகேவா? அப்போ இந்த இரட்டைப்படை ராசியில் சுக்கிரன் 5ஆம் அதிபதி சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். இதே மாதிரி அமைப்பில் ஆண் ஜாதகத்தில் இருக்கணும். 5ஆம் அதிபதி இரட்டைப்படை ராசியில் உச்சம் பெறணும். இங்கே கும்பலக்கணம், ஆண் ராசியில் ஆண் ஜாதகத்தில் கும்பலக்கணம், அதனுடைய 5ஆம் அதிபதி புதன். அவர் எங்கே போய் உச்சம் பெறாரு? கன்னியில் புதன் உச்சம் பெறாரு. அதாவது காலபுருஷத்தப்படி இரட்டைப்படை ராசி, அதாவது 6ஆம் வீடு. 5ஆம் அதிபதி இரட்டைப்படை ராசியில் ஆட்சியோ உச்சமோ பெற்றால் 2 ஜாதகத்திலும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா அவர்களுக்கு உறுதியாக இரட்டை குழந்தை பெற வாய்ப்பு அதிகம். இதுதான் தங்கள் ஜாதகங்களில், தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஜாதகங்களில், குழந்தைகளுக்காக ஆர்வமோடு காத்திருப்போர் ஜாதகங்களில் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி இறைவனின் அனுக்கிரகம் பெற இறைவனை, இயற்கையை வேண்டி விரும்பி இந்த ஜாதக அமைப்போடு எங்களுக்கு இரட்டை குழந்தை பிறக்க வேண்டுங்கள். எல்லாம் கிடைக்க எல்லா வல்லம் இறைவன் அருள் புரிவான். ஆரோக்கியமாக வாழுங்கள், ஆனந்தமாக இருங்கள். வாழ்க வளமுடன்.